நம்ம ஏவிஎம் மசாலாவில் இப்போ இட்லி பொடி எப்படி நம்ம வறுத்து அரைக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 30-35 ஐட்டம் பொடி ஐட்டம் சொந்தமாக தயார் பண்ணுறோம். இப்போ இட்லி பொடி வெள்ளை எள்ளு போட்டு எப்படி நம்ம இட்லி பொடி வறுத்து அரைக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, மிளகாய், உப்பு, பெருங்காயம், கொஞ்சமாக பூண்டு, 2 கை கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் மேலே மத்தியில் காயுது. வறுக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், வெள்ளை எள்ளும் உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கையே விடாமல் நம்ம செவக்க வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இப்படி கொட்டியிருக்கோம். இந்த மாதிரி சிகப்பாக வரும்போது நல்லா மொறுமொறுன்னு அந்த பருப்பை வறுத்து வாயில் போட்டால் கடுக்கு முடுக்குன்னு நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த லெவலுக்கு வரும்போது நம்ம எடுத்துடணும். அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பையும் அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அந்த உளுந்தம்பருப்பு வறுக்கும் போதே நம்ம எடுத்து வச்ச பூண்டையும் அதோடையே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வறுத்தோம்னா பூண்டும் நல்லா வெந்துடும். அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். வெள்ளை எள்ளு அடுத்தது வறுக்கிறோம். வெள்ளை எள்ளும் இதே மாதிரி செவக்க வறுக்கணும். வெள்ளை எள்ளு செவந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை கலர் இருந்தது எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கணும். இது கூட உப்பு, மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து பாக்கெட் பண்ணால் இட்லி பொடி ரெடி. இது இட்லி, தோசை ரெண்டுக்கும் சாப்பிட்லாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டில் எது வேணாலும் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். காரமும் குழந்தைங்களாம் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் கரெக்டாக தான் போடுவோம். ஓவர் காரமாலாம் இருக்காது. 100 கிராம் 40 ரூபான்னு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இட்லி பொடி, பருப்பு பொடி, பூண்டு பொடி, கொள்ளு சாத பொடி வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி.